வெள்ளைக்காரன் படையெடுத்து வந்தான் வியாபாரம் செய்ய. பின்னர் நாட்டையே ஆளத் தொடங்கினான். தலைவர்களினுடைய மகத்தான தியாகத்தாலும் லட்சக்கணக்கான மக்களினுடைய இரத்தத்தாலும் அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் ஜனநாயகத்தின் இலக்கணமாக திகழ்ந்த பண்டித ஜவஹர்லால் நேருவும் ஆயுதத்தை கொண்டுதான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்று முடிவெடுத்து வெள்ளைக்கார காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கல்கத்தாவிலே இருக்க தன் வீட்டை விட்டு வெளியேறி காபூல் ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யாவுக்கு சென்று அங்கிருந்து ஜெர்மனிக்கு சென்று சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லரை கைகுலுக்குகிற போது இந்தியர்கள் ஜனநாயகத்துக்கு லாயக்கற்றவர்கள், அருகதையற்றவர்கள் என்று ஹிட்லர் சொன்னான். நேதாஜியை அழைத்துக் கொண்டு போனவர்கள் அடுத்து இவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று பயந்தார்கள். ஹிட்லரை எதிர்த்து புருவத்தை நெரித்தால் அடுத்த 10வது நிமிடம் அவன் சுட்டுக் கொல்லப்படுவார் ஜெர்மனியிலே. ஆனால் நேதாஜி அவர்கள், மிஸ்டர் ஹிட்லர், பிளீஸ் ஸ்டாப் இட். எங்கள் நாட்டின் மக்கள், இந்திய நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை காக்கவும் வல்லவர்கள், நடத்தவும் வல்லவர்கள். அவர்களை இழிவாக சொன்ன உங்கள் வார்த்தைகளை யூ சுட் வித்ட்ரா, நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்றார். வெலவெலத்து போனான் அடால்ஃப் ஹிட்லர். அப்படிப்பட்ட நேதாஜி இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து பலமுறை தாக்குதல்களில் தலைவர்கள் ஆண்டு கணக்கிலே சிறை கொட்டடிகளிலே வாடி பெறப்பட்ட சுதந்திரம் பல தேசிய இடங்களாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த உபகண்டம் இது ஒரு நாடே அல்ல. இந்தியா என்பது ஒரு நாடே அல்ல. அண்ணா முழங்கினார் முதலமைச்சரானதற்கு பின்னரும், நான் திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டு விட்டேன். ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே உயிரோடு இருக்கின்றன என்று 67 ஜூன் மாதம் சட்டசபையில் முழங்கியதோடு ஆபர்ட்ஸ்பரி மாளிகையிலே நடைபெற்ற மாணவர் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் அடியேறும் அதிலே உரையாற்றியவன் அங்கே சொன்னார், நான் பிரிவினையை கைவிட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அதை கேட்டதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னதோடு இந்த மண்ணுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்கிற போது விருதுநகர் மாரியம்மன் கோயில் திடலிலே 72 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்தாரே உத்தவர் சங்கரலிங்க நாடார், அந்த கனவை நனவாக்க இந்த தாயகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது மிக சுற்றி வளைத்து அளிப்பதற்கு இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள். எஸ் என்றால் சபட்டேஜ், ஐ என்றால் இன்டாலரபிள், தாங்க முடியாதது, ஆர் என்றால் ரெனகேடிசம். இதுதான் எஸ்ஐஆர். வாக்குரிமைகளை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உத்திகளில் ஒன்றுதான் இது. நேற்றைக்கு நான் சென்றிருந்த ஊரில் இந்த பதிவை செய்து கொண்டிருக்கக்கூடிய 4 சகோதரிகள் வந்து என்னை சந்தித்தார்கள். அவர்களிடம் கேட்டேன், நீங்கள் இந்த வாக்காளர் இதை பதிவு செய்கிறீர்கள், இந்த ஊரில் இதுவரை மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் என்று கேட்டேன். 960. இந்த 5 நாட்களில் நீங்கள் எத்தனை வாக்காளர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். 600 பேரை பதிவு செய்திருக்கிறோம். மற்றவர்கள் வீடுகளில் இல்லை, எங்கிருக்கிறார்கள் என்ற முகவரி தெரியவில்லை. பின்னர் அவர்களாக முயற்சித்து விண்ணப்பித்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஏறத்தாழ 75 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசும் அதற்கு கையாக எடுபடியாக இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறது. இதை எதிர்ப்பதை விட, தகர்ப்பதை விட நமக்கு என்ன வேலை? ஒவ்வொரு குடிமகனும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் கூட்டணியிலே ஆதரவாளராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட கிடையாது. எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக சரி,
இந்த அடிமைத்தனத்துக்கு நடைபாவாடை விரித்து பல்லாக்கு தூக்குகிறாரே எடப்பாடிகள், அவர்களுக்கும் சரி, அரசியல் என்றால் அதனுடைய ஆனா ஆவன்னா கூட அறியாத, அரிச்சுவடி கூட தெரியாத, ஆத்திச்சுடி கூட படிக்காத, திரை உலகத்திலே நான் ஜொலித்தேன், இப்பொழுது மக்களிடம் சென்று நான் திரட்டி ஆட்சியையே பிடிப்பேன் என்று புறப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் அடுத்து வரப்போவது எங்கள் ஆட்சிதான் என்று ராத்திரி கனவிலே உணர்வதைப் போல கூட்டம் திரண்டால் இந்த கூட்டத்திற்கு வருகிறவர்களை பாதுகாக்க சேகர் பாபு மற்றவர்களும் குடிநீர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குழந்தைகளுமாக தாய்மார்களுமாக பெரும் வெள்ளவன பார்ப்பதற்கு திரண்டவர்களிடம் 7.5 மணி நேரம் காக்க வைத்து குடிநீருக்கும் ஏற்பாடு செய்யாமல், மருத்துவ வசதிகளும் செய்யாமல், எந்த ஏற்பாடுகளும் செய்யாமல் ஒரு பெரும் கூட்டம் வந்தது, மிதிபட்டு செத்தது என்றால் நமக்கு பெயர் அதிகமாக வந்துவிடும் என்று 41 உயிர்கள், பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள், தாய்மார்கள் உட்பட 41 பேர் படுபரிதாபகரமாக கரூர் வீதியிலே செத்து விழுந்தபோது இந்த மனிதர் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை திருச்சியை நோக்கி ஓட்டிச் சென்று அங்கே தங்காமல் தப்பினேன் பிழைத்தேன் என்று சென்னை பட்டணத்துக்கே வந்துவிட்டார். ஆனால் ஏற்பாடு செய்தவர் பட்டணத்துக்கு வந்துவிட்டார். நாட்டின் முதலமைச்சரோ நான் எல்லா கட்சியினருக்கும் நான் தான் முதலமைச்சர், எல்லா சாதி மத மக்களுக்கும் நான் தான் முதலமைச்சர், ஜனநாயகம் எனக்கு அந்த பட்டயத்தை வழங்கி இருக்கிறது, என் மாநிலத்து மக்கள் என்னுடைய மக்கள், அவர்கள் எதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை வேதனைப்பட விடமாட்டேன். கலெக்டருக்கு உத்தரவு, காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு, செல்லுங்கள் செல்லுங்கள் கரூர் சம்பவ இடத்துக்கும் மருத்துவமனைகளுக்கும் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக அந்த நள்ளிரவு வேளையிலேயே தானும் புறப்பட்டு சென்று உயிரற்ற சடலங்களுக்கு மலர் வளைய வைத்துவிட்டு மருத்துவர்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளை சொல்லிவிட்டு அந்த உற்றார் உறவினர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இரங்கலை தெரிவித்துவிட்டு he is the chief minister. Who is the chief minister? யார் முதலமைச்சர்? அந்த மாநிலத்தின் அனைத்து மக்களினுடைய சுகதுக்கங்களிலும் பங்கேற்பவர் தான் ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும். அப்படி ஒரு முதலமைச்சர் என்று நிரூபித்தவர் நம்முடைய ஆர்வீர் சகோதரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதற்கு பிறகு சட்டமன்றத்திலே பேசும்போது கூட அந்த கலை உலகத்திலே இருந்து வந்தவர் பெயரையும் சொல்லவில்லை, அந்த கட்சியையும் சொல்லவில்லை. பெரும் கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறவர்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், உணவு ஏற்பாடுகள், மருந்து ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள்தான் செய்ய பொறுப்புள்ளவர்கள் என்று சொன்னார்.